Hi friends, welcome to Inila Fashions. நம்ம இன்னைக்கு இந்த boat neck with back hook எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்திருக்கேன். ஒரு 15 minutesல நீங்களும் இத finish பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம். full length blouse ஓட full length 16. shoulder ஓட அளவு 7. ஓட width 4.5. மீதி இருக்க அளவு 2.5 வெச்சுக்கலாம். நெக் லெந்த் 9. கீழே அதே மாதிரி 4.5 வெச்சு மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் 12.5. ஹிப் ரவுண்ட் 11.5. நான் பேக் ஹூக் வைக்கிறங்காட்டிக்கு ஃபுல்லாக 1/2 inch விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த போட் நெக் வரையறதுக்காக 3.5 மார்க் பண்ணிக்கலாம். 3.5 மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட் நெக் வரைஞ்சிக்கோங்க. கீழே அதுக்கப்புறம் அந்த ஷேப் கொடுத்துக்கலாம். 9 inch மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நெக்கில் வந்து 1/4 inch விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. சேம் அதே நெக் ஷேப்புக்கு ஒரு 1/4 inch மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் பீஸில் அதை வடி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சுற்றியும் நகராத மாதிரி ஜாயின் போட்டுக்கோங்க. இல்லை சென்டரில் உங்களுக்கு கொஞ்சம் ஜாயின் போட கஷ்டம் வந்தால் சென்டரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸையும் அதே மாதிரி ஜாயின் போட்டுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ 2 பீஸையும் சேம் இதே மாதிரி நம்ம ஜாயின் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கட்டிங் தெளிவாக வேணும்னா நான் இதுக்கு முன்னாடி இருக்க ப்ளவுஸில் கட்டிங் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இது பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். இப்போ கீழே அந்த 1/2 inch விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு மறுபடியும் அந்த மார்க்லேயே அடிச்சுக்கலாம். நார்ச் பண்ண இடத்துல மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். போட் நெக் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நீங்களும் இதை பார்த்து தெளிவாக கற்றுக்கோங்க. அவ்வளோதான், நார்ச் பண்ண இடத்துல ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு இப்போ டாட்டு பிடிச்சிக்கலாம். ஒரு 3 inch அளவுக்கு பிடிச்சிங்கன்னா போதும் டாட்டு. அவ்வளோதான், பேக் டாட் பிடிச்சதுக்கப்புறம் நெக்கு இப்போ ஃபினிஷிங் பண்ணிக்கலாம்.
நெக்கு பார்த்தீங்கன்னா கேன்வாஸில் நீங்கள் அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் இழுக்காத மார்க் பண்ணிக்கோங்க, ரொம்ப இழுக்க வேண்டாம். நெக்கை கரெக்ட் ஷேப்பாக வச்சு ஃபஸ்ட்டு அப்படியே கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கோங்க சேம் மெஷர்மெண்ட்டை. இப்போ ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம அந்த பக்கம் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அந்த 1/4 இன்ச் விட்டு இல்லைங்களா, அந்த நெக்கு ஜாயின் பண்ணுறக்காக அதே மாதிரி இதிலே ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு அதே அளவில் கட் பண்ணிக்கோங்க. சைடில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டால் போதும். அவ்வளோதான். நெக்கு நீங்கள் கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நெக் ஷேப் கொடுக்குறீங்களோ இதே மாதிரி கேன்வாஸ் கட் பண்ணி பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம கிளாத்தில் வச்சு அயனிங் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பக்கத்தில் அப்படியே ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு நம்ம அந்த 1/4 இன்ச் விட்டு இல்லைங்களா, அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கேன்வாஸில் இந்த 1/4 இன்ச் வெட்டினங்காட்டிக்கு கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நீங்கள் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அந்த ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், நெக் ஃபினிஷிங். இந்த 1/4 இன்ச் மறக்காமல் விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அதில் ஃபினிஷிங் பண்ணி வச்சு அடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நெக் மேலே வச்சு நம்ம அந்த கேன்வாஸை அப்படியே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே கொஞ்சம் இழுக்காமல் கொடுங்க. அந்த நெக் பீஸ் வந்து இழுக்கக்கூடாது, இழுத்திங்கன்னா ஷேப் மாறிடும். இழுக்காமல் அதே அளவில் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த கேன்வாஸ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். கிளாத்துக்கு இந்த பக்கம் வராமல் இந்த சைடும் வராமல் கேன்வாஸ் மேலே அடிக்காமல் கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே அடிச்சுட்டு வாங்க. கரெக்டாக அந்த கர்வெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துட்டு இந்த வி ஷேப்பில் இருக்கிறது கரெக்டாக கொண்டு வாங்க. அந்த எட்ஜ்லேயே அடிங்க. அவ்வளோதான். உள்ளே நீங்கள் அந்த கிளாத்தில் அந்த ஸ்டிச்சிங்கில் வந்து இது படாத மாதிரி நாச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். திருப்பும் போதும் ஓரளவுக்கு நல்லா திருப்பிட்டு அந்த எட்ஜு மட்டும் நல்லா ஷார்ப்பாக எடுத்துவிடுங்க. நம்ம ஸ்டிச் பண்ண அளவுக்கு கரெக்டாக வரணும். சிசரில் பண்ணிங்கன்னா கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள். அந்த எட்ஜை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேட்டர்ன் ப்ளவுஸஸும்
போட்டிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். இனியும் நிறைய பேட்டர்ன் ப்ளவுஸ் போட போகிறோம். எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவ்வளோதான், அப்படியே படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் போட் நெக்லாம். அவ்வளோதான், இன்னொரு டபுள் ஸ்டிச்சையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இன்னொரு பக்கம் நெக்கையும் நம்ம இதே மாதிரியே ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். போட் நெக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த நெக் ஷேப்பையும் நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது பார்க்கவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த எட்ஜிலேயே தையல் போட்டு வாங்க. உள்ள நார்ச் போடும்போதும் கவனமாக போடுங்க, தையலில் படாத மாதிரி. திருப்பும் போதும் இதே மாதிரி கரெக்டாக திருப்புங்க. இந்த சிசர் வச்சு நீங்கள் உள்ளே தள்ளும்போது மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள், இல்லைனா அந்த கட்டாயி துணி கட்டாயிரும், அது மட்டும் கவனமாக பண்ணுங்கள். அவ்வளோதான், அதே மாதிரி பனிமணி தையல் போட்டுக்கலாம். பட்டன் வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பட்டி மாதிரி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு பட்டன் வரும். ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் மட்டும் நீங்கள் இந்த 2வது தையல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நெக் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அடுத்தது ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் வச்சுக்கலாம். இது பேக் ஹூக் ப்ளவுஸு, அதனால் நீங்கள் ரைட் சைடில் ஹூக்கு வி பட்டியும் லெஃப்ட் சைடில் இந்த ஹூக்கு இது வச்சிங்கன்னா போடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு கட்டிங் இன்னும் தெளிவாக புரியணும்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பாருங்கள், கட்டிங் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஹூக் பட்டி நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும், ஐ பட்டி நம்ம எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது அதில் தெளிவாக இருக்கும். அவ்வளோதான், இது ஹூக் வைக்கிறது. இந்த பக்கம் நம்ம வி பட்டியும் ஜாயின் பண்ணிக்கலாம். வி பட்டியும் நம்ம அதே மாதிரி 5 வி வர மாதிரி அப்படியே அடிச்சுக்கலாம்.
அடிக்கும்போதே ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு வீப்பட்டி அடிங்க. அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் வரும் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.